ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் என்னென்னா, எல்லாருக்குமே ரொம்பவே விருப்பமான சிக்கன் ஃப்ரைட் மோமோஸ் பார்க்க போகிறோங்க. எனக்கு பர்சனலாகவே மோமோஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். மோமோஸை இட்லி தட்டில் வேக வச்சு எடுப்பாங்க. அதை விட நான் சொல்கிற இந்த மெத்தட் படி மோமோஸை ஃப்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். நீங்கள் கடைகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்கும். நாங்கள் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சிக்கன் ஃப்ரைட் மோமோஸ் செய்கிறதுக்கு 200 கிராம் போன் இல்லாத சிக்கன் எடுத்திருக்கேங்க. மேக்ஸிமம் போன் இல்லாத சிக்கனாக பார்த்து எடுத்துக்கலாம். இது கூட அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சிக்கன் வேகிறதுக்கு அரை கப் தண்ணி சேர்த்து 2லேருந்து 3 விசில் வச்சுக்கலாம். உங்களோட குக்கர் வேகிற அளவு பொறுத்து கூட்டியோ குறைச்சோ வச்சுக்கோங்க. சிக்கன் மோமோஸ் செய்கிற கடைகள்லாம் சிக்கனை பச்சையாகவே அரைச்சிட்டு மோமோஸ் ரெடி பண்ணுவாங்க. அது எப்பயுமே உடம்புக்கு ஆரோக்கியம் கிடையாதுங்க. நம்ம வேக வச்சே சேர்த்துக்கிடுவோம். அப்போ தான் நல்லாவும் வெந்திருக்கும், மோமோஸும் டேஸ்ட்டாக இருக்கும். குக்கர்லேருந்து விசில் வந்துருச்சு. அதோட ப்ரெஷர் குறையிறதுக்குள்ளே நம்ம மோமோஸ்க்கான மாவு ரெடி பண்ணிக்கிடலாம். நான் 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதோட அளவு 300 கிராம் இருக்குங்க. தேவைப்படுற அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாஃப்டான சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கிறலாம். ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ஹார்டாகவும் இல்லாமல் இதே மாதிரி சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிறோம். நம்ம க்ளீன் பண்ண கவுண்டர் டாப் மேலே மாவை வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து மாவை பிசைஞ்சு வச்சுக்கிறோங்க. மாவு காயாமல் இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லா சைடும் படுற மாதிரி தடவி விட்டுக்கிறோம். இது சோக்காயிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மோமோஸ்க்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கிறலாம். குக்கரோட ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு. நம்ம சிக்கனை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிறோங்க. சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்குது. இதில் உப்பு மிளகுத்தூள்லாம் கலந்துருக்கும். வேஸ்ட் பண்ணிட வேணாங்க. இதை சூப் மாதிரி குடிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வேக வச்ச சிக்கன் பீஸ்களை சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்து ரிவர்ஸில் ஒரு பல்ஸ் கொடுத்தா மட்டும் போதுங்க. பேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. இதே மாதிரி துருவின மாதிரி எடுத்துக்கிறணும். இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்பவே குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை சேர்த்துக்கிடுவோம். கூடவே 1/4 கப் கேரட் சேர்த்துக்கிடுவோம். நம்ம சேர்க்குற எல்லா வெஜிடபிள்ஸையுமே ரொம்பவே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறணும். கட் பண்ணி வச்ச 1/4 கப் கேபேஜை சேர்த்துக்கிறலாங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை சேர்த்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவைப்படுற காரத்துக்காக 1 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடியும் 1 டீஸ்பூன் குருமிளகு பொடியும் சேர்த்துக்கிறேங்க. உங்கள் காரத்திற்கேற்ப நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற டேபிள் ஸ்பூன் டீஸ்பூனோட அளவு மாறிடாமல் கவனித்து சேர்த்துக்கோங்க. மல்லியில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே சிக்கன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோங்க. இப்போது வெஜிடபிளுக்கு தேவைப்படுற அளவு உப்பு மட்டும் சேர்த்தா போதும். கடைசியாக சோயா சாஸ் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கை வச்சு நல்லா கலந்து வச்சுக்கலாம். நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மாவை பார்த்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. சின்ன உருண்டைகளாக பரத்தி எடுத்துக்கிறலாங்க. ஆனால் நான் அப்படி செய்யாமல் பெரிய உருண்டைகளாக பரத்தி விட்டுட்டு அதிலிருந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறேங்க. அப்போ தான் மோமோஸ் எல்லாம் ஒரே ஷேப்பில் வரும். மாவை மேலேயும் கீழேயும் தூவி விட்டுட்டு பரத்திக்கிடலாம். நல்லா மெல்லிஸாக பரத்தி விட்டுக்கிறணுங்க. கொஞ்சம் திக்காக இருந்தால் மோமோஸ் ஹார்டாக இருக்கும். அதனால நல்லா தின்னாக இருக்க மாதிரி பரத்தி விட்டுக்கிறலாம். நம்ம நல்லா தின்னாக பரத்தியாச்சு. எட்ஜெலாம் நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து மாவில் அழுத்த போகிறேங்க. அப்போ தான் நல்ல ஷேப் வரும். ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடலாம். பேலன்ஸ் இருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி ஷேப்பில் அழகாக வெட்டி எடுத்தாச்சு. ஸ்டஃப் பண்ணி மோமோஸை ரெடி பண்ணிக்கிடலாம். கொஞ்சமாக உள்ளே வச்சு சின்னதாக மடித்து விட்டு சுற்றி கொண்டு வரணுங்க.
ஒரு மடிப்புக்குள்ளே இன்னொரு மடிப்பு இருக்க மாதிரி அழுத்தம் கொடுத்து கொண்டு வரணும். ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே லாஸ்ட்டாக நம்ம மடிப்பு வரும்போது லேசாக ட்விஸ்ட் பண்ணி மேலே இதே மாதிரி ப்ரெஸ் கொடுக்கணும். இன்னொரு மோமோஸையும் ரெடி பண்ணி காட்டுறேங்க. இதே மாதிரி சின்னதாக ஃபோல்ட் பண்ணி ஒவ்வொரு ஃபோல்டையும் அழுத்தம் கொடுத்து சுற்றி கொண்டு வரணுங்க. லாஸ்ட்டு ஃபோல்டிங்கும் ஸ்டார்டிங்கும் சேர்கிற இடத்துல ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்க லேசாக ஒரு ட்விஸ்ட் பண்ணி மேலே ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும். பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி எல்லா மோமோஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க. மோமோஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவைப்படுற அளவு எண்ணெய் சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மோமோஸை ஒவ்வொன்றா சேர்த்துக்கிடலாங்க. ஏற்கனவே ஸ்டஃபிங்கில் சேர்த்துருக்க சிக்கனை வேக வச்சு தாங்க சேர்த்துருக்கோம். வெளியே இருக்க மாவு மட்டும் ஃப்ரை ஆனால் போதுங்க. அதனால 2 சைடும் திருப்பி விட்டு கோல்டன் கலர் வந்தோன்னே எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்படி ஃப்ரை பண்ணும்போது நம்ம ஸ்டஃபிங்கில் வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் பாதி அளவு வெந்து நம்ம மோமோஸ் சாப்பிடும் போது ரொம்பவே க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரைட் சிக்கன் மோமோஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ரெட் சட்னி ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்கு தண்ணி சேர்த்துட்டு 7லேருந்து 8 காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கிறேங்க. இது கலர் நல்லா கிடைக்கும், காரம் கம்மியாக இருக்கும். உங்ககிட்ட இல்லாட்டி ஒரு பிரச்சனையும் இல்லை, சாதா காஞ்ச மிளகா 5 சேர்த்துக்கோங்க. மிளகா 1 நிமிஷம் தண்ணியிலே கொதிக்கட்டும். நான் 4 மீடியம் சைஸ் தக்காளியை பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, 1 நிமிஷம் வெந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இதோட சூடு குறைஞ்சோன்னே தக்காளியோட தோலெல்லாம் எடுத்துட்டு அதோட பல்ப்பை மட்டும் மிக்சியில் சேர்த்துக்கலாம். கூடவே மிளகாயும் தேவைப்படுற உப்பும் சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கிறலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க. அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் 2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் ஹீட் ஆனோன்னே பூண்டையும் இஞ்சியும் குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இடித்து சேர்க்க வேணாங்க, இதே மாதிரி சின்னதாக கட் பண்ணி தான் சேர்க்கணும். கலர் சேஞ்ச் ஆகி பூண்டோட இஞ்சியோட நல்ல ஃப்ளேவர் வருங்க. அப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். தக்காளியை ஏற்கனவே வேக வச்சனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நான் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிடுவோம். 1 டேபிள் ஸ்பூன் வினிகரும் கூட சேர்த்துட்டு லேசாக ஒரு கொதி வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாங்க. அவ்வளோதான், நம்ம மோமோஸ்குள்ளே ரெட் கலர் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்விங் பிளேட்க்கு மாற்றிடலாம். ஃப்ரைட் சிக்கன் மோமோஸும் ரெட் சட்னியும் கொஞ்சம் சாஸும் சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாங்கள் போடுற வீடியோஸை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் புது புது ரெசிபீஸ் போடுறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.